என் தோழி என்கிட்ட புலம்பி தள்ளிட்டா. என்னன்னா, அவளுக்கு வாழ்க்கையில நம்பிக்கையே இல்லையாம். பாதுகாப்பு இல்லாத மாதிரி அவ உணர்றாளாம். யாருமே அவளுக்காக இல்ல அப்படின்னு தோணுதாம். யார்கிட்ட போய் அழறதுன்னு தெரியலையாம். எதுக்கு எடுத்தாலும் தோல்விய மட்டும் தான் அவ பார்க்கறாளாம். இப்படின்னு சொல்லி என்கிட்ட புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், அவள அப்படியே கூட்டிக்கிட்டு போயிட்டு ஒரு கண்ணாடி முன்னாடி நிக்க வச்சுட்டேன். இதுல யாரு தெரியுறாங்க அப்படின்னு கேட்டேன். அவ சொன்னா, "நீ என்ன லூசா? நான் தாண்டி தெரிவேன். கண்ணாடி முன்னாடி நான் தானே இருக்கேன்" அப்படின்னு சொன்னான். இல்ல, அது நீ கிடையாது. அது வெறும் உன்னோட உடல் மட்டும்தான். உனக்குன்னு ஒரு உருவம் இருக்கு பாத்தியா? அத நீ முதல்ல கண்டுபிடி அப்படின்னு நான் சொன்னேன். என்ன எனக்குன்னு ஒரு உருவமா? அது எப்படி இருக்கும் அப்படின்னு அவ கேக்குறா. இப்ப நீ சொன்ன இல்லையா? நம்பிக்கை இல்ல, பயமா இருக்கு, எனக்குன்னு யாரும் இல்ல, எனக்கு தோல்வி மட்டும்தான் கிடைக்குது அப்படின்னு சொன்னல. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு உருவமா ஆக்குனா அதுதாண்டி நீ அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ எல்லாருக்குமே ஒரு உருவம் தனியா அவங்க கண்ணுக்கு மட்டும் தெரியக்கூடிய உருவம் இருக்குமான்னு கேட்டா உங்களுக்கும் சொல்றேன், ஆமாங்க. நாம பார்க்கக்கூடிய இந்த உருவம் நாம உருவாக்கல. ஆனா நமக்குன்னு ஒரு உருவத்தை நாம உருவாக்க போறோம். அதுக்கு பேரு தான் செல்ஃப் இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உருவம் எப்படி இருக்கும்னா, நாம நம்மள எப்படி பார்க்கிறோமோ அப்படிதான் இருக்கும். நாம நம்மள ரொம்ப தைரியமான, தன்னம்பிக்கையான, ஒரு பவர்ஃபுல்லான பர்சனா நாம பார்க்கிறோம் அப்படின்னா நாம அப்படித்தான் இருப்போம். ஆனா நாம நம்மள ஒரு நம்பிக்கையே இல்லாத, பாதுகாப்பு இல்லாத மாதிரி உணரக்கூடிய ஒரு பயத்தோட, எப்பவும் ஒரு பதட்டத்தோட, எதுக்கு எடுத்தாலும் தோல்விதான் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு உணர்வோட இருந்தோம்னா நாம நம்ம கண்களுக்கு அப்படித்தான் தெரியும். அதுதான் நம்மளோட உருவம். அப்போ நாம மற்றவங்க கண்ணுக்கு எப்படி தெரியும்னா, இந்த உடல் அவங்க கண்ணுக்கு தெரிந்தாலும் அவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க, நாம நம்மளை எப்படி பார்க்குறோமோ அதே தான் அவங்களும் நினைப்பாங்க. இவங்களுக்கு தன்னம்பிக்கை கிடையாது, இவங்க எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவாங்க, இவங்க கிட்ட திறமை இல்லை அப்படின்னு தான் அவங்களுமே நம்மளை பத்தி நினைப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்குன்னு ஒரு உருவத்தை நாம உருவாக்கணும். அது எதால நிறைஞ்சு இருக்கணும்னா, இப்ப நான் சொன்ன இந்த எதிர்மறையான பகுதிகளால உருவாக்கி இருக்க கூடாது. அப்ப நேர்மறையான பகுதிகளால நம்ம உடல் உருவாகப்பட்டிருக்கணும். அது என்னன்னா, தன்னம்பிக்கை, தைரியம், புத்திசாலித்தனம், திறமை, இது எல்லாத்தாலையும் நாம நம்மள உருவாக்கணும், நாம நம்மள செதுக்கணும். கரெக்டா? ஸோ ஏன் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்மளோட அந்த செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கை முழுக்க நம்ம கூட வரப்போறது. நாம இருந்தாலும் நம்மை பற்றி பேச போவது நம்மளோட அந்த சுய உருவம் தான், செல்ஃப் இமேஜ் தான். வெறும் நம்ம போட்டோக்கு வேணா நம்ம உருவம் இருக்கலாம். ஆனா நாம எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது நம்மளோட சுய உருவத்தை பொறுத்து தான் இருக்கும். அப்ப நம்மளோட சுய உருவத்தை கான்ஃபிடென்ட்டால உருவாக்கணும், பாசிட்டிவ் தாட்ஸால உருவாக்கணும். ஆனா இங்க நிறைய பேருக்கு என்ன ப்ராப்ளம்? கான்ஃபிடென்ட் இல்லாம இருக்கு. மைண்ட் ஃபுல்லா நெகட்டிவ் தாட்ஸ் நிரம்பி இருக்கு. அப்படி இருக்கிறப்போ நம்மளோட சுய உருவம் பாசிட்டிவா இருக்காது. நம்மளோட கான்ஃபிடென்ட்டை நம்ம வளர்த்துக்கணும். கான்ஃபிடென்ட்டை நம்ம எப்படி வளர்க்க முடியும்? எனக்கு தான் தோல்வியாவே நடந்துகிட்டு இருக்கே, எனக்கு சக்சஸ்னு ஒன்று வந்தாதானே நான் கான்ஃபிடென்ட்டா இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க கான்ஃபிடென்ட்டா இருந்தாதானே நான் சக்சஸை பார்க்க முடியும். வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களை கூட நாம வெற்றியை கொண்டாடணும். இன்னைக்கு காலையில ஏதோ ஒரு சின்ன சம்பவத்தை நீங்க பண்ணிட்டீங்க, நல்ல சம்பவம் பண்ணிட்டீங்க, நல்ல விஷயம்தான். அதுக்கு நீங்க சந்தோஷப்பட்டீங்களா? நம்ம யோசிச்சு பார்ப்போம், அது ஒரு சாதாரண விஷயம் அப்படின்ட்டு, அதுக்கெல்லாம் கூட நம்ம சந்தோஷப்பட முடியும் அப்படின்னு. ஆனா நீங்க டெய்லி லைஃப்ல சின்ன சின்ன விஷயங்களுக்கும் வெற்றி அடைஞ்சதா சந்தோஷப்பட்டா மட்டும்தான் உங்களுக்குள்ள ஒரு தைரியமே வரும், இல்லைங்களா? சின்ன சின்ன விஷயத்துல சந்தோஷத்தை பாருங்க. பெருசா அச்சீவ் பண்ணா மட்டும்தான் அப்படி சந்தோஷம், வெற்றி அப்படிங்கிறது கிடையாது. அந்த பெரிய எய்மை என்ன பண்ணணும், சின்ன சின்ன கோல்ஸா நம்ம பிரிச்சுக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸ்கூல்ல ஆனுவல் எக்ஸாம் நடத்துறாங்க. ஒரு இயர் முடியும் போது, ஒரு வருஷம் முடியும் போது கடைசியா ஒரு எக்ஸாம் வச்சு அதுல பாஸ் ஆனா நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போறோம். 7ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணோமா 8ஆவதுக்கு போறோம், இல்லையா? ஆனா அதுக்கு முன்னாடியே இந்த ஆஃப் எலி, கோட்டலி, மிட்டம்லாம் வைக்கிறாங்க.
இதில் நாம ப்ராக்டிஸ் பண்ணி அதில் நம்ம சின்ன சின்ன வெற்றிகளை பார்த்து அதில் தோல்வி அடைஞ்சிருந்தா எதனால அந்த தோல்வின்றதை கற்றுக்கிட்டு அடுத்தடுத்த எக்ஸாமில் நம்ம அதை ஃபாலோ பண்ணி ஃபைனல் எக்ஸாம்னு ஒன்று எழுதுறோம். கரெக்டா? எடுத்த உடனே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வச்சிடலையே. ஏன்னா நாம ஒரு செயலை வந்துட்டு செய்யும் பொழுது வெற்றி அடைஞ்சிட்டா அதை வெற்றியா ஏத்துக்கணும், தோல்வி அடைஞ்சிட்டா அதை என்ன நமக்கு அதுல இருந்து என்ன நம்ம கத்துக்கிட்டோம் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்படி பார்த்தாதான் அந்த பெரிய வந்துட்டு சக்சஸை நம்ம எடுத்துட்டு போக முடியும். ஆனா ஒரு தடவை இங்க தோல்வி அடைஞ்ச உடனே நமக்கு வெற்றியே கிடைக்காது முடிவு பண்ணிடுறோம். ஏன் நமக்கு தொடர்ந்து தோல்வி வருது? ஒரு தடவை தோத்து போயிட்டா அதுல இருந்து என்ன கத்துக்கிட்டோன்றத பார்க்க மாட்டோம். ஐயோ தோத்து போயிட்டோமே அப்படின்னு பயப்படுறோம். அதனாலதான் அடுத்தடுத்து நமக்கு தோல்வியே கிடைக்குது. சின்ன சின்ன வெற்றிக்கு சந்தோஷப்படுங்க, அதை கொண்டாடுங்க. அப்பதான் ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு தைரியம் நமக்குள்ள வரும். புரியுதா? அடுத்து நம்ம சொல்ல போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கான்ஃபிடென்ட் அதை முடிச்சிட்டோம். ரெண்டாவது பாசிட்டிவ் தாட்ஸ். நம்ம எப்பவுமே நம்மளை பத்தி குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். அந்த குறை சொல்றதை எப்ப நம்ம நிப்பாட்ட போறோமோ அப்போ நம்மளோட வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு முடிவை நம்ம எடுத்ததா அர்த்தம். கரெக்டா? என்னால இது முடியாது, எனக்கு வராது, எனக்கு இப்படித்தான் நடக்கும், நான் எவ்வளோ வேண்டுனாலும் எனக்கு நல்லது நடக்க மாட்டேங்குது, இப்படிலாம் நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா எவ்வளோ வேண்டுனாலும் நல்லது நடக்காது. முதல்ல உங்களுக்கு ஒன்று சொல்றேன். நீங்க ஆன்மீகவாதியா இருக்கலாம், இல்ல நாத்திகவாதியா இருக்கலாம். ஆனா உண்மையை சொல்ல போனா நமக்கு நாம் கடவுள், அவ்வளவுதான். இங்க நம்பிக்கை இல்லாம அங்க போய் நம்பிக்கை வைக்கிறதுல எந்த பயனும் கிடையாது. கடவுள்கிட்ட போயிட்டு என்னால முடியும், நான் தைரியமா இருக்கேன், என் கூட துணைக்குவான்னு கூப்பிடலாம். ஐயோ எனக்கு தைரியமே இல்லையா, நீ தான் பாத்துக்கணும்னா அவர் என்னத்தை பாத்துக்க முடியும்? அவர் ஒன்னும் பார்க்க மாட்டாரு. நீ முதல்ல உனக்குள்ள கான்ஃபிடென்ட்டை வர வச்சுக்கிட்டு போனா மட்டும்தான் அவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அப்ப முதல் கடவுள் இங்க கடவுள். கடவுள் அதாவது கடை அப்படிங்கிறது இறைவன். அவர் எங்க இருக்காரு? உள்ள இருக்காரு. இது எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. அப்ப என்ன பண்ணணும்? நாம மேல நாம நம்பிக்கை வைக்கணும். நம்மள நாம குறை சொல்லவே கூடாது. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் தாட்ஸ், ஒரு சின்ன ஒரு தோல்வி வந்திருக்கும், இத்தோட எல்லாமே தோல்விதான் முடிவு பண்ணிடுவோம். இதுக்கப்புறம் என்ன ஆகுமோ ஏதாகுமோ, நடக்குமா நடக்காதா, இதை செய்யலாமா இல்ல விட்டுட்டு போலாமா, கிளி ஜோஷியம் பாப்பாரே வடிவேலு அந்த மாதிரி கதை தான். துபாய்க்கு போலாமா இல்ல இங்கேயே செட்டில் ஆகலாமா, இந்த கதை தான். எந்த ஒரு முடிவுமே தெளிவா நம்ம எடுக்கணும். நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம கூட இருக்கும் பொழுது எடுக்க முடியாது. மைண்டுக்குள்ள உங்களை பத்தி நீங்க திட்டுறதை குறைச்சிக்கினாலே ஆட்டோமேட்டிக்கா பாசிட்டிவ் தாட்ஸ் வந்துடும். ஓகேவா? ஸோ பாசிட்டிவ் தாட்ஸை உள்ள கொண்டு வாங்க. அது மூலமா உங்களோட அந்த சுய உருவத்தை நீங்க ரொம்ப அழகா, ஓகேவா, எப்படின்னா நம்ம இந்த உலக அழகி போட்டிக்கு போலாம் நம்மளோட அந்த சுய உருவத்தை வச்சுக்கிட்டு. ஏன்னா நாம நமக்காக உருவாக்கக்கூடிய அந்த ஒரு சுய உருவம் தான் நம்மள எப்படிப்பட்டவங்கன்றத பிரதிபலிக்கும். ஓகேவா? ஸோ நீங்க உங்களுக்கான சுய உருவத்தை கான்ஃபிடென்ட் அண்ட் பாசிட்டிவ் தாட்ஸ், தன்னம்பிக்கை மற்றும் நேர்மறையான எண்ணங்கள் மூலமா உருவாக்குங்க. அதை உருவாக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க போயிட்டு உங்க முகத்தை உங்க கண்ணாடியில பார்க்கும் பொழுது இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ரொம்ப அழகா தெரிவிங்க. பாக்குறீங்களா? பார்த்துட்டு கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.